ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் தாபா ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சிக்கன் ரெசிபி இது. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சிக்கன் எடுக்கிறப்ப எப்போயுமே செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரசித்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தாபா ஸ்டைல் சிக்கன் கறி பண்ணுறதும் ரொம்ப சுலபம். இது பரோட்டா, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புலாவ் கூடயும் சாப்பிட்லாம். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அந்த பேன் முழுக்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வேவும் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இப்போ நம்ம நல்லா வதக்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. பர்ன் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களை நம்ம சேர்க்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேங்க. சிக்கன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அந்த ஆனியனோடு சேர்த்து வதக்கிடுங்க. இதனுடைய தோல் எல்லாமே நல்லா கலர் மாறி வெள்ளை கலரில் மாறிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையாக வதக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் மாறிடுச்சுங்க சிக்கனுடைய வெளித்தோல் எல்லாமே. இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கணுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பழையபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கணுங்க. இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுடைய கறிக்கு. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. ஒன்று போல் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம தண்ணி நிறைய சேர்க்க போகிறதில்ல, அதனால் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளிங்க நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பியூரி மாதிரி அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது அடி பிடிச்சிடக்கூடாது. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பழையபடி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சிடணுங்க. இது நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஸ்டவ்வை மட்டும் நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இதை பழையபடியும் இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா பழையபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடியால் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டான கமன்னு இருக்கக்கூடிய தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு தடவை பழையபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ், இட்லி, தோசை, பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இதில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸுக்கு இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.